வணக்கம். பொதுவா 35 வயசுக்கு மேல இருக்கவங்க அதிகமா பாதிக்கப்படக்கூடிய விஷயம் இந்த மூட்டு வலி. இந்த மூட்டு வலிய இன்னும் அதிகமாக்காம எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். மூட்டு வலி அதிகமாகறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய உணவு முறை, உடல் பருமன், வாழ்க்கை முறை மாற்றங்கள். உணவு முறை அப்படின்னு எடுக்கும்போது புளிப்பு சுவையுள்ள பொருட்களும் துவர்ப்பு சுவையுள்ள பொருட்களும் குறைச்சிக்கிறது நல்லது. அதாவது சித்த மருத்துவத்துல புளித்துவர் வெஞ்சில் பூரிக்கும் வாதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வாதம் தான் நமக்கு வலியை உண்டாக்கும். இந்த வாதம் என்ன பண்ணும்னா நம்மளுடைய மூட்டுகள்ல போய் தேங்கி வலியை ஏற்படுத்துது. அதனால வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய இந்த புளிப்பு சுவை உள்ள பொருட்கள், துவர்ப்பு சுவையுள்ள பொருட்கள், கிழங்கு வகைகள், பயிறு வகைகள் இது எல்லாத்தையும் நம்ம குறைச்சிட்டு பெருங்காயம், நல்லெண்ணெய், பூண்டு, சீரகம், சோம்பு இந்த மாதிரியான பொருட்களை நம்ம எடுக்கும்போது வாதமானது குறையும். அதே மாதிரி நம்மளுடைய உடல் பருமன், அதாவது ஒருத்தரும் அவங்கவுங்களுடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல உடல் எடையை நம்ம முறையாக வச்சிருக்கணும். இந்த உடல் பருமன் அதிகமாகும் போது நம்மளுடைய மூட்டுக்களையும் வலி ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இனிப்பு சுவையுள்ள பொருட்கள். நம்ம இனிப்பு சுவையுள்ள பொருட்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையும் அதிகரிக்கும். அதனால இனிப்பு சுவையுள்ள பொருட்கள், இந்த மாதிரி பேக்டு ஐட்டம், இல்லை ரீஃபைண்ட் ஐட்டம், பேக்டு ஐட்டம் இதெல்லாம் நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. இன்னொன்று முக்கியமான விஷயம், குளிர்ச்சியான பொருட்களை நம்ம தவிர்க்கணும். அதாவது கூல்ட்ரிங்க் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இந்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம தவிர்க்கணும். முக்கியமாக மூட்டு வலி இருக்கவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் உடற்பயிற்சி, யோகாசனம். இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணுறனால நம்மளுடைய மனதும் அமைதியை அடையும். மேற் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மூட்டு வலி தீவிரமாகாமல் நம்ம தடுத்துக்கலாம்.